இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? சத்யாவில் ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஹெவன்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ரைதனுக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டிலே இருந்து போர் அடித்தனால வெளியில் வந்தோடனே பயங்கரமாக ஆட்டம் போட்டுருந்தான். மெனு கார்டை எடுத்து பொறுமையாக ரீட் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும்னு ஆர்டர் பண்ணினான். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பெப்சி ஐஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதான் ட்ரை பண்ணோம். நான் பிளேட் சவர்மா ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. எல்லாருமே ஆளுக்கு ஒன்று தனித்தனியாக ஆர்டர் பண்ணி யாரும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது, அவங்கவுங்க தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி தான் டைனிங்க்கு வந்தோம். ஆனால் வந்த பின்னாடி எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அப்போ தான் எல்லா ஃப்ளேவருமே எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ட்ரை பண்ணோம் எல்லாமே. ரைதன் அவனோடதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாத்தோடதையும் டேஸ்ட் பண்ணேன். ஆனால் அவனோடதை ஒன்று கூட எங்களுக்கு யாருக்குமே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் நாங்கள் விடுவோமா? நாங்கள் அதை ட்ரை பண்ணாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லோரும் சேர்ந்து அதை ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். கேக்கும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வேறு லெவலில் தான் இருந்தது. அடுத்து அண்ணி ஆர்டர் பண்ண பாஸ்தா, சீஸ் பாஸ்தா வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பாஸ்தா பிடிக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாஸ்தா. நெக்ஸ்ட்டு பர்கர் தான் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சைஸ் தான் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போல்லாம் அதிகமாக வெளியில் போகிறதில்ல. வெயில் அதிகம்னால வெளியில் போகவே முடியல ஆஃப்டர்நூன் டைம்லாம். அதனால் வீட்டிலே தான் இருந்துக்கிறோம். இங்கேருந்து என் சின்ன நாத்தனாவுக்கு வீடியோ கால் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் கூப்பிட்ருந்தோம். அதில் என் சின்ன நாத்தனா பசங்க பார்த்துட்டு ஒரே அழுக. எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நல்லா வம்பிழுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சொல்கிறா எங்கடா போனாங்க? ஏய் மாறா, நீ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேல? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.